வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தாவேக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த செயலிக்கான இயக்கமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் உறுப்பினர் சேர்க்கை, நிர்வாகிகள், பூத் கமிட்டி அமைப்பது, அதை கடந்து தொகுதியினுடைய பிரச்சனை இதெல்லாம் தாண்டி கட்சியினுடைய தலைவர் நிர்வாகிகளோடு பேசுவது அப்படின்னு பல அம்சங்கள் இந்த செயலிலே இடம்பெறும் அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இதனுடைய இலக்கு புதிதாக 2 கோடி உறுப்பினர்களை தாவேகாவில் சேர்ப்பது அப்படின்றது. இன்னொரு புறம் 1967 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட்டதோ, 77 எப்படி திமுகவிடமிருந்து அதிமுகவுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ, அதுபோல 2026 தேர்தல் நமக்கு இருக்க போகுது அப்படின்றாரு தாவேகா தலைவர் நடிகர் விஜய். இதெல்லாம் ஒரு புறம் அப்படின்றப்போ, இதே போல ஒரு முன்னெடுப்பை சில மாதங்களுக்கு முன்பு திமுக முன்னெடுத்தது. ஓரணியில் தமிழ்நாடு, வீட்டுக்கு வீடு ஒரு உறுப்பினர் அப்படின்னு முன்னெடுத்தார்கள். இதுவரை 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்துருக்கோம் அப்படின்னு திமுக கிளைம் பண்ணுறாங்க. கூடுதலாக இந்த வெறும் உறுப்பினர் சேர்க்கை மட்டும் இல்லாமல் அங்கே பரப்புரையை பாஜக அரசு, மத்திய அரசு என்ன தரலை அப்படின்ற அந்த புள்ளிகளையும் வச்சு பரப்புரையும் அதிலேயே வீடுகளை நோக்கி சென்று பரப்புரையை முன்வைக்கிறாங்க. இங்கேயும் இல்லங்களை நோக்கி சென்று பரப்புரையோடு சேர்ந்து அவங்க உறுப்பினர் சேர்க்கையை முன்வைக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு போட்டியா, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இயக்கம் விரிவாக வாதிக்கலாம். சிறப்பு விருந்தினரோடு திமுக செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து விஜய் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு காமேஷ் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து கொங்கு இளைஞர் பேரவையுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு தனியரசு அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தாவேகா செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு லயலாமணி, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இந்த இயக்கம், இதனுடைய நோக்கம் என்ன? உறுப்பினர்களை சேர்க்கிறது, நம்பரை கூட்டுறது, அதை தாண்டி இது என்ன? அதாவது பிழைப்புவாதிகளும் பாசிசவாதிகளும் ஓரணியில் திரண்டு தமிழ்நாட்டை சர்வதிகார போக்கோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிழைப்புவாதிகளிடமிருந்தும் பாசிசவாதிகளிடமிருந்தும் தமிழ்நாட்டை மீட்பதற்கு வெற்றி பேரணியில் ஓரணி என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு புரட்சிகர திட்டத்தை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கையாளப்படுகின்ற யுக்தியாக நம்ம பார்க்க வேண்டும். உறுப்பினர் சேர்க்கையை 2 கோடி இலக்கு என்று தலைவர் தளபதி அவர்கள் தீர்மானித்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இன்றைய காலகட்டம் என்பது டெக்னாலஜி காலகட்டம், சமூக வலைதள காலகட்டமாக இருக்கிறது. இந்த டெக்னாலஜியை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களிடம் சென்று மக்களிடம் நன்மதிப்பை பெற்று ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த திட்டம்தான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த திட்டம். ஸோ தொண்டர்களிடம், மக்களிடம் நேரடியாக செல்லுங்க, அவங்க கவனத்தை பெறுங்க அப்படின்லாம் தாவேக தலைவர் சொல்றார். அண்ணா அவர்கள் சொன்னதை சுட்டிக்காட்டி வீடுகள் தோறும் சென்று நீங்கள் பாஜக வேணாம், திமுக வேணாம், தாவேகாக்கு வாங்கன்னு உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுப்பீங்க, அப்படிதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது ஊருக்கு ஊர், வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி என்கின்ற திட்டத்தின் மூலமாக மக்களிடம் செல்ல வேண்டும், மக்களிடம் வாழ வேண்டும், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அண்ணாவின் கூற்றுப்படி மக்களோடு மக்களாக நான் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையை தோழர்களிடம் தலைவர் தளபதி அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. அதை முன்வைத்து களப்பணியில் கட்சியினுடைய தோழர்கள் மக்களோடு இணைந்து ஒரு மக்களாட்சியை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சர்வதிகார ஆட்சியை வீழ்த்துவதற்கு அதே விஷயத்தை திமுக சில மாதங்களுக்கு முன்பு முன்னெடுத்தது. மத்திய அரசு நமக்கு என்னெல்லாம் தரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திமுகவில் சேர வேண்டியவங்க சேருங்க அப்படின்னு அவங்கள கட்சியில் சேர்க்குறாங்க. இப்போ அதே முன்னெடுப்பை இங்கே நீங்கள் கூடுதலாக திமுக எதிர்ப்பை சேர்த்துக்கிட்டா அங்கிருந்து காப்பி அடித்த மாதிரி வராது? இல்லைங்க, திமுக எதிர்ப்பு மட்டும் கிடையாதுங்க, பாசிச எதிர்ப்பு, அதாவது பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபி எதிர்ப்பையும் சேர்த்து தான் நம்ம வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து நம்ம பயணிக்கிறோம். இப்போ ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக சொல்கிறது என்றால் எந்த ஓரணி? அண்மையில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, தமிழ்நாட்டிற்கு வருவது பெருமை என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. எந்த அடிப்படையில் பெருமை? கல்வியினுடைய வளர்ச்சி நிதியாக 2000 கோடி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டது, அதை ஒன்றிய அரசு கொடுத்துருச்சா? கொடுக்காதது உங்களுக்கு பெருமையா?
கச்சைத்தீவை மீட்டு விட்டீர்களா? அது உங்களுக்கு பெருமையா? இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை ஒன்றிய அரசு கொண்டு வந்து விட்டதா? எந்த அடிப்படையில் பெருமை? எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது துக்க நாள் என்று சொல்றீங்க, இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது வெள்ளைக்கொடையை விரித்து நீங்க பெருமை என்று சொல்கின்ற பொழுது யாரை ஏமாத்துறீங்க? அப்போ ஓரணியில் திமுகவும் பிஜேபியும் ஓரணியில் இருக்கிறது. அப்ப அந்த ஓரணியில் இருக்கக்கூடியவர்களை வீழ்த்துவதற்கு மக்களின் துணையோடு ஒரு வெற்றி பயணமாக தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. மக்களும் அதை இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. தன்னியல்பாக பலரும் கட்சியில் இணையக்கூடிய சூழல்களை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. கேட்போம் நான் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள்ட்ட. நீங்க சொல்ற ஓரணின்றது பாஜக எதிர்ப்பு மட்டும்தான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றது பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இன்னொருபடி மேலே போய் ஓரணியில் ஆல்ரெடி திமுக பாஜகவும் இருக்குது, அது வேணான்னு எங்கள் பேரணியில் இணையுங்க அப்படின்றாங்க. பெரிய இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் பதிவு பண்ணுறேன். இவங்க ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இந்த ஆப்புக்கு இந்த ஆப்பை உருவாக்கி தந்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் எங்கே நிகழ்வு எப்படி போகுது, என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை உருவாக்குனது யாருன்னு சொன்னால் சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெடுங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியான திரு சுப்பிரமணிய முத்துசாமி அவர்களுடைய நிறுவனம். அது 2011 மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணவர், 2016 ஸ்ரீரங்கம் தேர்தலில் போட்டியிட்டவர். அதை என்ன பண்ணுறாங்க, காலையில் இந்த டாப்பிக்கை எடுத்த உடனே ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கேன்னு போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்பினுடைய கம்பெனி யார் உருவாக்கியிருக்காங்கன்னா சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட்னு வருது. அதையே பரபரப்பாக டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு, இப்போ 6:30 மணிக்கு நான் திரும்ப அதை செக் பண்ணுறேன், அதை அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம்னு பேரை மாற்றிட்டாங்க. ரெண்டுக்கும் உண்டான ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன். இல்ல அது ஒரு நிறுவனம், இல்ல ஒரு இல்ல அந்த பின்புல அரசியல் அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க, அவங்க நான் சொல்றேன். அப்ப நீங்க யாருக்கான தொடர்பு எங்க இருக்குங்கிறத நான் அதுக்கு மேல நான் சொல்ல என்ன முடிக்கலையே நான். நீங்க அப்ப இது யார் உருவாக்கி கொடுக்கிறார்கள், ஏன் மாத்த வேண்டிய அவசியம் என்ன வருது? அதே ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசவே இல்ல, நீங்க பொய்யான குற்றச்சாட்டு பேசவே இல்ல, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, எதிர்கருத்தை வாங்கிக்கிறேன். லைலாமணி நான் வரேன், நான் உங்ககிட்ட ஒரு எதிர்கருத்தை வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல அவர் பதில் முடிச்சிட்டோம், நான் உங்க எதிர்கருத்தை வாங்கிக்கிறேன். 2021 தேர்தலில் நீங்க ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா? பிஜேபிக்கு வேலை செய்த ஐபேக் நிறுவனத்தோடு 2021 திமுக ஏன் ஒப்பந்தம் போட்டது? பதில் அப்ப திமுகவும் பிஜேபி ஒண்ணு இல்ல சார். இல்ல நான் கேக்குறது ஐபேக்ங்கிறது ஒரு சரியான ஒண்ணு. ஆனா அவர் பிஜேபி ஆளு கிடையாது. இது ஒரு நிறுவனம் சார். ஸ்ட்ரைட் பிஜேபி ஆளு. வித்தியாசம் தெரியல. பிஜேபில எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணவர் சார். கேண்டிடேட் வாதம் செய்றீங்க சார். பிஜேபி நிர்வாகி சார். சரி அதை விட்டுருவோம் சார். ஒரு அரசியல்வாதி மதுபான ஆலை நடத்துறாரு அப்படினா இல்ல அந்த ஒருவேளை இல்லனா மாத்த வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? தேவையில்லையே. குடுமிய மறந்துட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்துக்கோங்களேன். நீங்க முழுக்க இவர்களுடைய நோக்கம் யாருன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக நான் குற்றம் சாட்டவில்லை, நேரடியாக நான் உண்மைத்தன்மையை நான் விளக்க விரும்புறேன். இது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாடு தான் இந்த விஜய் அவர்களை இந்த அரசியல் நுழைவுக்குள் கொண்டு வந்தது. முழுக்க நான் பேசி முடிச்சிடுறேன். இது முழுக்க ஒரு திட்டமிட்ட செயல். எப்படி பீகார்ல ஓவைசி அவர்களை வைத்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரித்து தேஜஸ்வி யாதவிற்கு ஒரு தோல்வியை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்ட அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தன்மை அவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, விஜய் போன்ற ஒரு பிரபலமான ஒரு நபரை கொண்டு வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு டிவிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். இட் இஸ் a party which has, எப்படி சொல்லணும்னு சொன்னா, infatuation of teenagers நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னு சொன்னா, 13 வயதில் இருக்கக்கூடிய அந்த 13 வயதிலிருந்து அந்த 19 டீனேஜ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன், ஒரு த்ரில் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு விஷயத்துல. அதுவே நாளைக்கு அந்த ஏஜ்ல இந்த இன்ஃபாக்சுவேஷன்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, கவர்ச்சி, மயக்கம், போதை, மோகம்.
இந்த மாதிரியான விளக்கங்கள் தான் தமிழ் சொற்களில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வெறும் அந்த அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத, எதிர்காலத்தை பற்றி அதிகம் தெரியாத ஒரு செக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதுல வந்து பெருமளவில் இருக்கக்கூடியவளா இருந்து கொண்டிருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு தாத்தா சேர்ந்தாரு சார், 3 தலைமுறையினர் சேர்ந்தாங்க. இல்ல அது எல்லாமே சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனா பெரும்பான்மை யாருங்கிறதா வந்து பிகெஸ்ட் क्वेश्चन இதுல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் கவர்ச்சி, அரசியல் மயக்கம், அரசியல் போதை, அரசியல் பங்கம். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா அவருடைய நோக்கம் ரொம்ப சிம்பிளா இருந்துட்டு இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் வலிமையாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய கூட்டணியும் வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி ஒரு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருகின்ற இளைஞர் பட்டாளத்தை திசை திருப்பி அவர்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இவங்களே அண்ணாவை பத்தி பேசுறது. இவங்க கொள்கைகள்ல நான் கேட்கிற மாநில சுயாட்சிக்கு இவர்கள் என்றாவது குரல் கொடுத்திருக்கிறார்களா? ஊழலை எதிர்த்து பேசுகிறோம்னு சொல்றாங்க. அப்படி பேசணும்னு சொன்னா நீங்க ஜெயலலிதா அம்மையாரை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கணும். 32 வழக்குகள் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எடப்பாடி பழனிசாமி, சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களையும், நீங்க தங்கமணி அவர்களையும், நீங்க மற்றவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 32 வழக்குகளை பத்தி பேசியிருக்கணும். அதை பத்தி நீங்க இதுவரைக்கும் நீங்க வந்து தொடவே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு அக்கிரமத்தை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் செய்த அக்கிரமங்கள் போல் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்த கட்சி வேற கட்சி கிடையவே கிடையாது. அவர்களை பற்றி பேசி இருக்கணும். அதை எதுவுமே பத்தி பேசாம அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவது என்பது ஒரு ஈடுசான் காப்பிக்கு இங்க இருக்கவங்கள கன்ஃபியூஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. அப்படிதான் இந்த ஆப் கூட வந்து இந்த ஃபார்முலா கூட என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கா, நாங்க எதிர்க்க வேண்டியது 2 ஆளுங்கட்சியை, ஒன்னு பாஜக ஒன்னு திமுகவாங்க. இல்ல அதான் சொல்றேன், அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த கேள்வி நியாயம் இருக்குதா பார்க்கலையா? இல்லையா? அப்ப அரசுகள் மேல ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கவங்க எங்களோட வாங்கன்றதுல நியாயம் இல்லையா? அது அவசியம், அவர்களுடைய நோக்கம் அது கிடையாது. ஏன்னா பின்னால சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா அவரோட கூட்டணி வைப்பதற்கும் தயாரான ஒரு மனநிலையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியேனும் தோற்கடிக்க வேண்டும்ங்கறத பாரதிய ஜனதா ஐடியாலஜிக்கலா ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கு பின்னால் அதிமுகவோடு சேர வேண்டிய சூழல் வந்தால் இப்ப நம்ம பேசி வச்சிட்டோம்னு சொன்னா அப்ப சேர இயலாது. அதுக்காக கம்முன்னு இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய நோக்கம். ஒரு மூன்றாவது அணிக்கான முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான சிறிய குறுக்கீடு மட்டும் லைலாமணி சிறிய குறுக்கீடு மட்டும். தமிழ்நாட்டில் 2 அணிகள் தான். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையே தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது. அதாவது அதிமுக ஆளுங்கட்சியாக வரணும், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவாகவில்லை. எங்க தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப 2026 அரசியல் என்பது தாவேகாவா திமுகவா மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாருக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று. அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சொத்து. அண்ணா அவர்கள் வந்து திமுகவுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பத்திரம் கிடையாது. அண்ணாவை யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சிக்காக போராடிய மாபெரும் ஒரு தலைவர். அவரை கொண்டாட வேண்டிய தார்மீக கடமை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அண்ணா அவர்களை எங்களுடைய தலைவர்களாக நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். அதே போன்று திமுக சேர இருக்கக்கூடிய இளைஞர்களை தமிழக வெற்றி கழகம் மாநில சுயாட்சியின் மீது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து, தமிழர் உரிமை சார்ந்து சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. மாநில சுயாட்சியின் மீது கை வைத்தால், தேவையில்லாமல் தலையிட்டால் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று செயற்குழுவில் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போன்று 1967 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் இளைஞர் பட்டாளம். 1977 ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு இளைஞர் பட்டாளம். தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று தீர்மானிப்பது இளைஞர் பட்டாளம் தான். மிகப்பெரிய அளவுல லட்சக்கணக்கான இளைஞர் பட்டாளம் எங்கள் கட்சியின் பின்னாடி இருப்பதால் ஆலமரம் என்று சொல்லக்கூடிய பவள விழா கொண்டாடிய கட்சி நீங்கள் பதறி கொண்டிருக்கிறீங்க. அந்த பதற்றம் உங்களுடைய பேச்சின் மூலமாக தெரிகிறது. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இருமுனை போட்டி தான் தாவேகாவா திமுகவா என்று 2026 களம் தீர்மானிக்க போகிறது. திமுகவுக்கு பதற்றம் வந்துருச்சு, தாவேகா பார்த்துட்டார். சின்ன குறுக்கீடு மட்டும். அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், திமுக தெளிவாக இருக்கிறது. போட்டி எங்கே இருக்குன்னு சொன்னால் 3வது அணிக்கும் 2வது அணிக்கும் இடையே தான் போட்டி. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து யாரெல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தார்களோ இன்னைக்கு ஓபிஎஸ் அவரோடு சேருவோம்னு சொல்றாரு. அன்புமணி அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க.
அப்ப முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உங்க கட்டமைப்பு கூட்டணியில் கூட்டணி இருக்கின்ற BJP தெளிவாக கூட்டணியில் ஸ்ட்ராங்கா இல்லையா? இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்க நிதர்சனமான கூட்டணியில் உண்மை. இருக்கின்ற இதுல இருந்து கூட்டணி எதுவுமே அவங்களால பண்ண கட்சிகளே முடியல. BJP யோடு கூட்டணி மீண்டும் வைத்த கட்சிகள் அவர்கள் தானே. இது அண்ணா திமுகவை திமுகவே நலிவடைய BJP யோடு செய்வதற்கான கூட்டணி ஒரு வைத்த வாய்ப்பாக கட்சி கூட தானே. இருக்கலாம். நீங்கள் வந்து அப்படித்தான் பாசிசத்தை எடுத்துக்கணுமே பத்தி ஒழிய பேசலாமா? பாரதிய ஜனதாவுடைய நீங்கள் வந்து கட்டமைப்பு சர்வாதிகாரத்தை எப்பவுமே பத்தி அப்படித்தான். பேசலாமா? கேட்போம். பாசிசத்தையும் சர்வாதிகாரத்தையும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்திக் கொண்டிருப்பது திமுக. லைலாமணி, மற்றவர்களுடைய பார்வை வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சிறிய குறுக்கீடு தான் allow பண்றேன். செயல்பட்டு கொண்டிருக்கு. ஓகே, நம்ம கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட. திரு தனியரசு, ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் இணைஞ்சிட்டதா, தாவேக்கால இணைஞ்சிட்டதா சொல்றாங்க. புதிதாக 2 கோடி உறுப்பினர்களுக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். குறிப்பா வந்து ஒரு நவீன செயலி மூலமாக இப்போ இதுவரை விஜய திரையில பார்த்தவங்க, விஜயை பிடிக்குன்றவங்கள வீடுகளை நோக்கி போய் அவருடைய கொள்கைகளை சொல்லி இணைக்க போறாங்க. 3 கோடி அப்படின்றது பெரிய நம்பர் இல்லையா? அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 6 கோடி வாக்காளர்கள் அப்படின்றது லாஸ்ட் எலெக்ஷன் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய இலக்கு 50% அந்த வாக்காளர்கள் அப்படின்னு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் 2,40,00,000 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னார். நாடாளுமன்ற நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை வெறும் 87 லட்சம். கிட்டத்தட்ட அதாவது ஒரு 30-35 விழுக்காடு தான் அவர்கள் சொன்ன கூற்றுக்கு அளவுக்கு வாக்குகள் வந்தது. அப்படி ஒரு தமிழ்நாட்டை அதிகப்படியான நாட்கள் ஆண்ட மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மகத்தான பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அந்த நிலைமை என்றால், நேற்று கட்சியை துவக்கி நாளை நான் முதலமைச்சர் அரியணையை நோக்கி நான் வருகிறேன் என்று பதவியின் மீது, முதலமைச்சர் அரியணையின் மீது அவ்வளவு பேராசை கொண்டு வருகிற நடிப்பு துறையில் இருந்த நடிகர் விஜய் இப்பொழுது அரசியல் துறைக்கு வந்திருக்கிறார். வந்த உடனேயே முதலமைச்சர் அரியணை நோக்கி ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இதோ வந்து விட்டது என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனா அவர்களினுடைய இன்னைக்கு பேச்சை பார்த்தேன், இந்த செயலி அறிமுக விழாவில் அவரை வரவேற்று அழைக்கிறாரு ஒரு முக்கிய மூத்த நிர்வாகி. ஜெயின் ஜார்ஜ் கோட்டை எங்கள் தலைவர் விஜயனுடைய காலடிகள்னு சொல்றேன். அதாவது இவர்கள் எல்லாம் இந்த ஜனநாயகத்துக்கான இருக்கை, ஜெயின் ஜார்ஜ் கோட்டைனா என்ன, மக்கள் ஆட்சின்னா என்னன்னு தெரியாம இவ்வளவு ஆசைப்படுறாங்க. அது இன்னும் ஆசைப்படக்கூடாதா சார்? இல்ல, தேர்தல்ல நிற்பதற்கான வயதை கடந்துட்டா யாரு வேணா தேர்தல்களில் நிற்கிறதுக்கும் பதவிகளை பிடிக்கிறதுக்கும் ஆசைப்படலாம். நம்முடைய ஜனநாயகம் அப்படின்றது தனிநபர்களும் போட்டியிடலான்றது தானே ஐயா. இப்ப அவருடைய எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்ம விஜய் தலைவர் சொல்றதுல வரும். அதாவது 1967 ஏற்பட்ட மாற்றத்தை போல 1977 நடந்த மாற்றத்தை போலங்கிற 1967 ஒரு மாற்றம் நிகழ்வதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தோற்றுவித்து திராவிட பேர் இயக்கம் அண்ணாவின் தலைமையில் முதல்வர் அரியணையில் அமர்வதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை வகையான தத்துவ பொதுக்கூட்டங்கள், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்திய பெருநாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த கருத்தியலை நாட்டு மக்களிடத்தில் விதைத்த இயக்கம் திராவிட பேர் இயக்கம், சமூக நீதிக்கான இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அது 1925 இருந்து துவக்கி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் போராடி அந்த இருக்கைக்கு அமர்ந்தார் பேரறிஞர் அண்ணா. ஆனா விஜய் எந்த இயக்கத்தில் இணைஞ்சாரு, எந்த கட்சியில வேலை பார்த்தாரு? 40 ஆண்டுகள் கோடம்பாக்கத்திலையும் சாலி கிராமத்திலையும் திரைப்பட நடிகராக இருந்த ஒரு நடிப்பு துறை. அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷமா சார் போராடினாரு? ஐயா, அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடினாரு? பவன் கல்யாண் எத்தனை வருஷம் போராடினாரு? ஏன் ஊழலை ஒழிக்கிறேன்கிற ஒரே ஒரு முழக்கத்தை வைத்துக் கொண்டு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைப்பட்டு இப்ப அரசியல்ல காணாம போயிட்டார். அப்படி அப்ப விஜய்க்கும் அப்படித்தான் அந்த நிலைமை வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஆனா திராவிட முன்னேற்ற முதலமைச்சர் இருந்தது மறந்துட்டீங்களே அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமாயா, முதலமைச்சராக இருக்கிற பொழுதே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எந்த காரணத்துக்காக? ஊழலுக்காக. அப்படின்னா நீங்க எந்த ஊழலை ஒழிப்பதற்காக அவதாரம் எடுத்த அந்த அண்ணா ஹசாரோடு கரம் பற்றிய RSS ஒரு மறுபடிவமாக இருக்கிற கெஜ்ரிவால் அந்த பிஜேபி அந்த மோடி அமித்ஷா அரசாலேயே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மணிஷ் சிசோடியா உட்பட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு தத்துவ நிலையில் ஒரு நிர்வாக பயிற்சி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் எடுத்த உடனேயே, இப்ப நீ ஒரு 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யுங்க, ஒரு 20 ஆண்டுகள் நாட்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க, ஏன் உடனே முதலமைச்சராக அந்த விருப்பம்? அது என்னன்னா, நீங்க ஒரு திரைப்படத்துல ஊதியத்தை பெற்றுக்கொண்டு
திரைப்படத்துல நீங்க நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், முதலமைச்சராகலாம். ஆனா நீங்க யதார்த்தத்துல நடைமுறையில தமிழ்நாடு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத, அரசியலில் ஒரு 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 நடிகர்களை நாடாள அனுமதிக்கிற ஒரு பிற்போக்கு அரசியல் தமிழ்நாட்டில் ஊடுருவி கிடக்கிறது. அது புறையோடி போய் கிடக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுதுதான் நடிகர்களிடமிருந்து விலகி யதார்த்த களத்தில் பணியாற்றுகிற ஐயா நல்லக்கண்ணுவை போல, ஐயா நெடுமாறன் ஐயாவை போல இப்படி நாட்டு மக்களுக்காக தொண்டு செய்து தியாகம் செய்தவர்களை பற்றி இப்பதான் படிப்படியா நம்ம எல்லாம் படித்து ஒரு ஒரு விழிப்புணர்வு உள்ள சமூகமா தமிழ்நாடு தலைநிமிர்ந்து வர்ற நேரத்துல மனிதரி ஒரு நடிகர் வர்றார். அதுல எங்க பெரிய தத்துவ வேட்கி உள்ள லயோலா மணி மாதிரி இருக்கிறவங்களே போய் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் முதலமைச்சராக வேண்டும் என்று களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. ஏன் எங்க ஐயநாதன் ஐயா போனாரு, உடனே விலகி வந்துட்டாரு. ஏன் எங்க ஜெகதீஸ்வரன் ஐயா போனாரு, ஏன் விலகி வந்துட்டாரு. எங்க லயோலா மணியாலேயே அங்க நீண்ட காலம் நீடிக்கிறது பெரிய சிரமம். ஏன்னா அந்த தலைவனுக்கு ஒரு தத்துவ வேட்கை இருக்கணும், அது விஜய்கிட்ட இல்ல. ஆனால் எந்த யாரோட போட்டி விடுகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி. சார் உற்சாகத்தை பாக்குறீங்களா இல்லையா? சார் உற்சாகத்தை பாக்குறீங்களா இல்லையா? கூட்டம் இன்னைக்கும் பணம் கொடுக்காம சேர்க்கப்படுற கூட்டத்துல தாவேகா முன்னிலையில் இருக்கிறதா பார்க்கலையா? ஐயா மகிழ்ச்சிங்கிற நான் இப்ப நீங்க புரட்சி தலைவருக்கு ஒரு கூட்டம் கூடியது, பேரறிஞர் கலைஞருக்கு கூட்டம் கூடியது, பேரறிஞர் அண்ணாவுக்கு கூட்டம் கூடியது, எம்.ஆர். ராதா ஐயாவுக்கு கூட்டம் கூடியது, கலைவாணர் என்.எஸ்.கே ஐயாவுக்கு கூட்டம் கூடியது. நாமெல்லாம் மகிழ்ந்த. இதனால ஒரு தத்துவத்தை விதைத்த அந்த உத்தம நடிகர்கள் கலைஞர்கள் போற்றி மதிக்கப்பட்டு கூட்டம் கூடியது, வாக்குகளா மாறியது, அரியணைக்கு வந்தாங்க. எங்க விஜய் எந்த தத்துவத்தை அவர் வாழ்நாளில் எப்பொழுதாவது விதைத்திருக்கிறாரா? இப்ப நாங்க விஜய் ஒரு என்.எஸ்.கேவை போல, ஒரு கலைஞரை போல, ஒரு பேரறிஞர் அண்ணாவை போல, தந்தை பெரியாரை போல, களத்துக்கு எங்க அஞ்சலாமாவை போல களத்துக்கு இறங்கி வேலை செஞ்சா விஜய் யாரு நாட்டு மக்கள் உலகமே எதிர்பார்க்குது, உலகமே ஆதரிக்கும், வாக்களிக்கும். ஒரு வார்த்தை கூட களத்துக்கு வேலை செய்யாத விஜயை எப்படி ஆதரிக்கணும்? நான் உடனே 1 கோடி பேர் சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. எப்படி 1 கோடி பேர் எங்க எடப்பாடி ஐயா 2.5 கோடி பேர் சொல்லிட்டு 87 லட்சம் வாங்கின மாதிரி இன்னைக்கு நீங்க 1 கோடிக்கிறீங்க. நீ அதனால ஒரு 3 நாள்ல 2 கோடியும் போய்ங்க. மக்கள் இந்த முறையாவது வாக்களிக்காமல், நடிகர்களை நாடாள அனுமதிக்காமல், மக்கள் விழிப்புணர்வு பெற்று மக்களுக்காக தொண்டு செய்கிற தத்துவ இயக்கங்களை நாட்டில் அரசாட்சிக்கு முதல்வர் அரியணைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஓகே, கேட்போம். நான் திரு காமேஷ் அவர்கள்ட்ட 1 கோடி பேர் ஆல்ரெடி சேர்ந்துட்டதா, முதல் நாளே சேர்ந்துட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ஒரு 2 கோடி பேர் அப்படின்னீங்க. இந்த நம்பர் வேணா பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஆனால் ஓட்டு அவ்வளோ வராது. 2 கோடி இருக்கு அப்படின்னு சொன்ன கட்சிகள்லாம் எவ்வளோ ஓட்டு வாங்குச்சின்னு கேட்குறேன். தனியரசன் நான் சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று அன்றே மறப்பது நன்றுன்னு. நீங்கள் நின்று எம்எல்ஏவாக இருந்தது எந்த கட்சின்றதை பார்த்துங்க. அந்த கட்சியை தான் நீங்கள் இப்போ குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ சார் சொன்னார், இப்போ 1 கோடின்றது என்னென்னா சார், இப்போ நான் தான் கேட்குறேன், 75 வருஷ கட்சி திமுக, அவங்க 2 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே இருக்குன்னு சொல்லும்போது, திருப்பி இப்போ உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துருக்காரு. முதலமைச்சரே 60 லட்சம் பேர் கடந்த 20 நாட்களில் சேர்ந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ஏன் 2 கோடி ஆக முடியாது? 1 கோடி போன வாரம் வந்த ரிப்போர்ட் 2 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஐ திங்க் இலக்கு 75 வருட கட்சி இந்த 6 முறைக்கு மேல ஆட்சியில் இருந்திருக்காங்க. 2 கோடி உறுப்பினருக்கு மேல் இருந்தவர்கள் இப்பதான் உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து 60 லட்சம் பேர் புதுசா சேர்க்கிறாங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி இல்லையா? அப்படி ஒருவேளை இருந்தா திருப்பி கொண்டு வராங்க, இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் ஏத்துறாங்க அப்படின்ற நிலைப்பாடுல நம்ம எடுக்கலாம். இப்போ கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல விஜயன்னா ஒரு செயலி ஒன்று காமிச்சாரு. இப்படி நீங்க சேருங்கன்னு சொல்லிட்டு அவரே செஞ்சார். அதுல 1 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ அந்த 1 கோடி பேருக்கு மேல சேர்க்கறதுக்கு அதை நவீனமயப்படுத்துறாங்க. அப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு ஆப் வெறும் மெம்பர்ஷிப் டிரைவுக்கு மட்டும் இருந்துச்சு. அப்போதைக்கு உறுப்பினர் சேர்க்கை மொத்தம் 2 கோடியா இருக்க போதா இல்ல 3 கோடியா? அதை தான் சார் சொல்ல வரேன். இப்போ இந்த ஆப் என்ன கொண்டு வராங்கன்னா, அதுல உறுப்பினர் சேர்க்கையோட 234 தொகுதியில் வேலை செய்யக்கூடிய 67,000 பூத் வாலண்டியர்ஸை 120 மாவட்ட செயலாளர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன குழப்பம்னு எனக்கு புரியலையே. இப்போ அந்த 1 கோடி டார்கெட் இருந்துச்சு இல்லையா, முதல்ல 1 கோடி டார்கெட் வச்சு பண்ணாங்க, ரீச் ஆயிடுச்சு. அடுத்தது 2 கோடி இலக்குன்னு 2 கோடி நோக்கி பயணிக்கிறாங்க. 2 கோடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் 3 கோடிக்கு போவாங்க. இது ஒன்றும் தவறு கிடையாது, கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அவங்க 1 கோடி இலக்கு அடைச்சதுனால தான் 2வது கோடிக்கு போறாங்க, அடுத்த கட்டம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. 1 கோடியிலே தனியரசு சந்தேகத்தை எழுப்பு சார். இது அது எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன் அது ஒன்றும் மிஸ்டு கால் கிடையாது. 2வது அது எந்த அளவுக்கு அந்த ஆப் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லணும்னா,
தமிழ்நாட்டில் இருக்கும். உடனே சொல்லுவாங்க அது விஜயண்ணாக்கு வந்து உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்கார்கள், யார் வேணாலும் அதில் உள்ள வந்திருக்கலாம். 10 வயசுல அண்ணா சொன்னார்ல, 8 வயசு குழந்தையிலேருந்து 15 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து இன்ஃபாச்சுவேஷனில் இருக்கு, அவங்களாம் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு இந்த மிஸ்டு கால் வேலையெல்லாம் கிடையாது. அந்த ஆப் முதல் ஆரம்பிக்கும் போது அந்த ஆப்பில் நீங்கள் சேரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்காளர் உரிமை இருக்கணும், தமிழ்நாட்டின் வாக்காளராக இருக்கணும். நீங்கள் மற்ற ஸ்டேட் கூட வராது, உள்ள தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக இருந்து தமிழ்நாட்டில் 18 வயசுக்கு மேல இருக்கிறவர்களால் மட்டும் தான் சேர முடியும். ஆதார் கார்டோ இல்ல ரேஷன் கார்டோ வச்செல்லாம் கூட அவங்க கொண்டு வரல, ஓட்டர் ஐடியை வச்சு ஆத்தென்டிகேட்டடா 1 கோடி பேரை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நடந்துச்சு. இப்போ அந்த 1 கோடி பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டை வந்து இன்னும் ஒரு நொடியில் 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் தவறு இல்லையே. நான் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூத் வாலண்டியர்ஸ் கொண்டு வராங்கன்ற போது அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, மக்களோட சேருங்கன்னு சொல்றாங்க. பூத் வாலண்டியர்ஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் போனு, ஒரு வாட்ச், என்ன ஒரு 2000 ரூபாய் பணம் கவர்ல வச்சு கொடுக்குற இந்த மாதிரியான வேலைகள் அதுவும் செய்யலையே. மக்கள் கிட்ட போங்க, மக்களை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல பூத் வாலண்டியருக்கு எல்லா கட்சியும் எல்லா காலகட்டத்திலையும் பண்ணுது சார். அதுதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வாக்காளர்களுக்கு கொடுக்கறது தான் நம்ம குற்றம். அந்த பூத் வாலண்டியர் வேலை செய்யறதுக்கு சில இது கொடுக்குறீங்களா, இன்சென்டிவ் கொடுத்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்றீங்களா சில கட்சிகள், அந்த மாதிரி இங்க செய்யல. நீங்கள் போய் மக்களை பார்த்துட்டு மக்களை குடும்பமாக உள்ள கொண்டு வாருங்கள் தான் சொல்றாங்க. திமுக காப்பி அடிச்ச ஃபார்முலா அப்படின்னு திமுக காப்பி அடிச்ச ஃபார்முலானா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும்னா உட்கார்ந்து பீர் பாட்டில் வச்சிருக்கணும் சார் சாப்பிடும்போது. நாங்க அப்படி பண்ணலையே. சார் நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல இல்ல சினிமால சரக்கு அடிக்கிற மாதிரி சரக்கு அடிக்கணும். இல்ல 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 நீங்க சரியா காமேஷ் நீங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பேசுங்க. நீங்க பேசுங்க. விஜய் சரக்கு அடிக்கிற கத்து கொடுத்தா டிவில காட்டுனாங்க. காமேஷ் இல்ல ஒரு நிமிஷம் என்ன சார் நீங்க தான் நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் ஆமா சார் நீங்க பேசும்போது நான் பேசுறேன் சார். இல்ல இல்ல ஒரு அப்ப விஜய் சரக்கு அடிச்சது என்ன சொல்றீங்க? இதுதான் கத்து கொடுத்தீங்க. தேடி கேக்குமா? ஒரு நிமிஷம் விஜய் கத்து கொடுத்தானே. ஒரே நிமிஷம் விஜய் சரக்கு அடிக்கிறது கத்து கொடுத்தா சப்போர்ட் பண்ணுவீங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் எங்கோ ஒரு தவறான முன்னுதாரணம் இருந்தா நீங்க சும்மா சம்பந்தம்லாம் பேசுறீங்க. இல்ல அதை எடுத்து எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அது எல்லாத்துலயும் அப்ளை இல்ல. அப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துச்சுனா அதை சுத்தி காட்டுறதுக்கு உட்கார்ந்திருக்கீங்களா? திரு லைலாமணிட்ட 67 77 தேர்தலை போல இந்த தேர்தலை சொல்றீங்க. அந்த தேர்தல்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது. அந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அவங்களுடைய நீண்டகால அரசியல் பயணத்தை திரு தனியரசு சொல்றாரு. ஆனா விஜய் அந்த இடத்துல அவர் வச்சு பார்க்கல. இல்ல மாற்றம் என்பது சொல் கிடையாது, மாற்றம் என்பது ஒரு செயல். அந்த செயல் வடிவத்தை உருவாக்குவதற்காகத்தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னாங்க, அவர் வந்து முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு, அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை நிலைநிறுத்துகிறாருன்னு. நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அண்ணன் தனியரசு அவர்களுக்கு சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டோம், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். அண்ணன் தனியரசு அவர்கள் நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் முதலமைச்சராக வேண்டும், நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. உங்களால் சொல்ல முடியுமா முதலமைச்சர் வேட்பாளர் திரு தனியரசு அவர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கான சமூக நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? ஒரு அரசியல் என்பது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அண்மையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே, நான் படிச்சிருந்தா டாக்டர் ஆயிருப்பேன், நான் படிக்கல அதனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன்னு சொல்றாரு. அது குறித்து அண்ணன் தனியரசு அவர்கள் பேசுவாரா? அப்ப அவர் வாரிசாக இருந்ததால் தானே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைத்தது. அப்ப இது போன்ற வாரிசு அரசியலை, மன்னராட்சி அரசியலை வீழ்த்த வேண்டும் என்றால் மக்களின் துணையோடு வரக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் அந்த மாற்றத்தை உருவாக்குவார். அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அப்போ 67 77 தேர்தலோட எப்படி மக்கள் வந்து பாசிச சிந்தனையில் இருக்கின்ற திமுக வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்று போகக்கூடிய இவர்கள் மக்களிடம் வலுக்கட்டாயமாக ஓடிபி பெறுகிறார்கள். ஓடிபி கொடுக்கவில்லை என்றால் மக்களுடைய திட்டங்களை நாங்கள் நிறுத்தி விடுவோம், மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவை நிறுத்திடுவோம் மிரட்டின பிறகு ஒரு தோழர் ஒருத்தர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததன் பிறமாக நீதிமன்றம் தானாக தலையிட்டு இதுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களை
நசுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திமுக இருக்கு, விளம்பர ஆட்சியாக இருக்குது, பொய்களை சொல்றாங்க, தேர்தல் வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக இருக்கு. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதிலே ஏமாற்றினாங்க. சிலிண்டருக்கு 100 மானியம் தரேன்னு சொன்னாங்க, அதிலையும் ஏமாற்றினாங்க. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க, அதையும் ஏமாற்றினாங்க. அரசு பள்ளிகளில் அந்த சானிடைசர் எந்திரத்தை உருவாக்குவோம் என்று சொன்னாங்க, அதிலையும் ஏமாற்றினாங்க. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்ல மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக திமுக இருக்கு. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல மகளிர் விடியல் பேருந்து கொடுத்தாங்க. அதே நேரத்துல 1,16 லட்சம் பேருக்கு என்று சொன்னார்களே, உரிமை தொகை கட்சியை சார்ந்தவர்கள் ஓசி என்று காலை உணவு கொடுக்கறாங்க. இதெல்லாம் சேர்க்க மாட்டீங்களே, அதை நீங்க குறிப்பிட்டு பேசுங்க. இல்ல அத ஓசினாங்களே, மக்களுக்கு திட்டங்களை கொடுத்துட்டு நீங்க ஓசி 1000 ரூபாய் கொடுக்குறோமா ஓசி, இலவசமா பயணம் போறீங்களா ஓசி என்று கொச்சைப்படுத்தியவரும் இதே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தானே. அதை உங்களால் சொல்ல முடியுமா? அதையும் சொல்லுங்க. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்காரு, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்களை போன்று நிகழ்கால எம்ஜிஆர் வழியில் வரக்கூடிய தலைவராக எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாரு. மக்கள் எல்லோரும் எங்க தலைவரை நேசிக்கிறாங்க. எவ்வளவு வருடங்கள் நேரடி அரசியல் இருந்தாருன்ற கேள்வியை முன் வைக்கிறாங்கல்ல. 20 ஆண்டுகள் எங்க தலைவர் தளபதி காங்கிரஸ்ல நேரடியாக மக்களோடு மக்களாக தான் இருக்கிறாரு. 2008 ஈழத்தமிழருக்காக போராடினாரு, 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடினாரு, நீட்டுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு, சமூக நீதிக்காக பேசிக் கொண்டிருக்கிறாரு. தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பட்டி தெட்டி எங்கும் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. மாநில உரிமை சார்ந்து, மாநில நலன் சார்ந்து சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் தான் 1 கோடியை தாண்டி 2 கோடி இலக்கை நோக்கி தமிழக வெற்றி கழகம் ஏன் பயணிக்கிறது என்றால், எங்கள் மீது நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருப்பதால் தான் நம்பிக்கை ஏற்பட்டு எங்களோடு பயணிக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்களேன், இன்னொரு 6 மாசத்துக்கு பிறகு இங்க பேசி கொண்டிருக்கிற தனியரசு அவர்களே எங்க கூட்டணிக்குள்ள வந்தாலும் வருவார். கேட்போம். நான் ராஜ தமிழ் மாறன்ட்டேன். இது ஒரு கொள்கை தேர்தல். 67 77 இருந்தது மாதிரி இப்போ களம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியுது அப்படின்றான். இல்லை, அவர் அறியாமையில் பேசுகிறார், அவர் பேசிட்டு போகிறார். அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. இன்றைய நிலவரத்தின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சிறந்த திட்டங்களை சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டு பாரதிய ஜனதா அதற்காக அவருடைய ஊடகத்தில் உட்கார்ந்து இஸ்லாமிய தோழர் ஒருத்தரை ஒரு வார்த்தை பேசினாரே, கொச்சைப்படுத்தி பேசினாரே, உங்களுக்கு அறிவு ஊத்துதா? இல்ல இல்ல, இஷ்யூஸ்க்கு இஷ்யூஸ்க்கு நான் நேரா இஷ்யூக்குள்ள வந்துறேங்க. உங்களுடைய வார்த்தைகள் தான் தீர்மானிக்குது. நான் என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? ஓகே ஓகே மணி, நீங்க இடைமறிக்காம இருங்க, கேளுங்க, கேட்டுட்டு உங்க விவாத டைம்ல நீங்க பேசுங்க. அவர் ராஜராஜ சோழனுடைய அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் அவர்கள் வந்திருந்த பொழுது ராஜராஜனை பெருமைப்படுத்துவதற்காக வந்திருப்பதில் நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னோமே ஒழிய பிரதமர் வந்ததில் பெருமைன்னு எங்களுடைய அமைச்சர் சொல்லலை. இந்த இட்டுக்கட்டி பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு வந்து வேண்டாம், அவருக்கு நான் அது வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஒன்று. ரெண்டாவது, ஆதார் மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஓடிபி வாங்குறோம்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதா சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆதாரை நாங்கள் கேட்கவே கிடையாது. முழுக்க நாங்கள் அந்த எங்களோட ரிப்ளை அஃபிடவிட்டில் கிளியராக தெரிவிச்சிருக்கோம். ஆதாரை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இல்லை, அது இல்லை, தற்காலிகமான தடை உத்தரவு தான் வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இல்லை. அது தற்காலிகமான ஆர்டர், அவ்வளோதான். அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க தானே போறீங்க. ஏன்னா அதை டீட்டெயிலாக நான் படிச்சு நிப்பாட்டிட்டீங்க. ஓடிபி நிப்பாட்டி இல்லை, ஓடிபி இப்போதைக்கு நிறுத்தி வைக்க சொன்னாலும் நிறுத்தி வச்சிருக்கோம். அதற்கான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்து அதை பார்க்கணும். அடுத்தது இன்னொன்று சொன்னார், மாற்றம்னு சொல்லி சொன்னார். இவர்கள் இந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அதை டிசைன் பண்ண திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் மீண்டும் அவர்களுக்கு அந்த மாற்றத்தை சொல்லி தந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அன்புமணியோட நிலைமை என்னையோ அதே நிலைமை தான் வந்து அவருக்கும் வரப்போகுது. அவர் தான் இவங்களுக்கு கன்சல்டன்ட். அவர் தான் இப்போ இந்த டிசைன், இந்த டிவி கேக்கான டிசைன், இந்த பாலிசி அன்புமணி அவர்களே சொன்னது, நம்ம ஒரு பெரிய நடிகராக இருந்தால் நம்ம பின்னாடி அதிக ஓட்டுகள் வந்திருக்குமோ அப்படின்னாரு. விஜய் ஒரு பெரிய நடிகர், இன்னைக்கு உச்ச நடிகர். அவர் பின்னாடி ஒரு அரசியல் இயக்கமாக மாறுறப்போ அங்கே பாமகக்கு அன்று மைனஸாக இருந்தது, இன்று விஜய்க்கு ப்ளஸ்ஸாக இருக்காதா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் தெளிவானவர்கள்ங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, கடந்த காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும்னா நீங்கள் 4 இயர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக டிக்ளேர் பண்ணப்படுறீங்க. நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொன்னால் 5 வருஷமும் ப்ளஸ் 1 இயர் நீங்கள் ட்ரைனிங் இருந்திருக்கணும். ஒரு லாயராக இருக்கணும்னா நீங்கள் 5 வருஷம் படிச்சிருக்கணும். இப்படி எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை. எம்ஜிஆர் ஆனார்னு சொல்லி சொன்னால் அவர் தனியார் செய்ய அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, 20 வருஷம் அரசியலில் இருந்து பயின்று மக்களுக்கு சேவைகள் புரிந்து தொடர்ந்து மக்கள் பணியில் இருந்து அதன் பிறகு அந்த ஆவதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க.
இவரை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க ஒரு அரைவேக்கட்டுத்தான நான் என்ன சொல்றேன், முழு நான் தவறு சொல்லல. நான் அதாவது முழுமையாக வேகாத தன்மையில அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி பார்த்தா 2008 இருந்து அவர் களத்துல போராட்டங்கள் இருக்காரு. எந்த சகோதரர் சொன்னாங்க நீட்டுக்கு போராடினு சொன்னாரு. அவரே தான் வந்து என்ன சொல்றாரு, நீட் ஒண்ணுதான் படிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. நீட்டுக்கு எதிர்த்து எங்க போராடினாரு, என்ன போராட்டம், பல்வேறு போராட்டங்கள் இல்ல அதாவது நடக்கின்ற போராட்டத்துல அவர் உட்கார்ந்து இல்ல போராட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்கும் ஒரு அமைப்பா போய் ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் அந்த கொள்கைப்படி நிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு உறுப்பினரா நீங்க போயிட்டு வந்திருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு அமைப்பா நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா, உங்களுடைய நிர்வாகம் செயல்பட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம், இந்த முறை ஆட்சி மாற்றம் இருக்குன்னு தாவேக்கா சொல்லுது. இல்ல அப்படி நீங்க அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. நீங்க ரெண்டு விஷயங்கள் நீங்க தெளிவா இருக்கணும். ஒன்னு, உங்களுடைய சாதனைகளை நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மத்தியில் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது, அவர்களை எதிர்த்து பேசாத 9 லட்சம் கோடி ரூபாய் நிதியை பெற்றுக்கொண்டு 3 லட்சம் கோடி ரூபாய் மட்டும் கொடுத்தேன்னு சொல்ற பிரதமரை கண்டிக்க அவர்களால முடியல. மும்மொழி கொள்கையில வலிமையா திணிக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை கண்டிக்க அவர்களால முடியல. இன்னைக்கு நிதியே இல்லைனாலும் இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். எங்களை போய் அப்படி வந்து ஒரு கூட்டணியில மறைமுகமான கூட்டணி சொல்றதுலாம் இவங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, இவங்க எப்படி பாசிசத்தோடு தொடர்பு வச்சிருக்கிறார்களோ அந்த பெயர்களை எல்லாம் எங்களுக்கு வைப்பதற்கான முயற்சி ஒரு சிறு குழப்பத்தை விளைவித்து அதன் மூலம் சிறு இளைஞர்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவதற்கான ஒரு முயற்சியை வகையில கண்டிச்சிருக்கோம். அமித்ஷாவை நாங்க கண்டிச்சிருக்கோம். பல்புக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கோன்றார். இல்ல அதிமுக நீங்க அத்தனை சட்டங்கள் பாஸ் பண்ணதுக்கு நான் வரிசையா நான் பட்டியலிட்டு சொல்றேன். புதிய கல்விக் கொள்கைக்காக போராடி இருக்காங்களா, வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருக்காங்களா, கனிம வள திருத்த சட்டத்துக்கு எதிராக சொல்லியிருக்காங்களா, வக்பு திருத்த சட்டத்துக்கு சொல்லியிருக்காங்களா, காஷ்மீர் சிறப்பு மாநில அந்தஸ்து சட்டம் ரத்துக்கு பண்ணிருக்காங்களா, எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேஸுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இப்படி இருக்கக்கூடிய எதுக்குமே பேசாதவங்க இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டு நலனுக்கு வந்து பேசுற திரு தனியரசு அவர்கள்ட்ட இந்த முறை ஆட்சி மாற்றம் இருக்கு அப்படின்னு தாவேக்கா நம்பிக்கை கொள்கிறது. 67ல் திமுக ஆட்சியை பிடித்தது. திமுகக்கு அன்று அந்த நம்பிக்கை இருந்ததா? திடீர்னு ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லை படிப்படியாவான்ற கேள்வி இருக்கப்போ அண்ணா ஏன் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எம்பியா இருந்தாரு? அப்போ திமுக ஆட்சியை பிடித்தது சர்ப்ரைஸ் அப்படின்னா இப்போ இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அது சர்ப்ரைஸ் இல்லையா, அது மிகப்பெரிய வரலாற்றுல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி காற்றாற்று வெள்ளத்தை கடந்து அது நெருப்பாற்று வெள்ளத்தை கடந்த மாதிரி அது மிக சாதாரண இல்லை. அது எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்து, எத்தனை பேர் சிறையில் வாடி, எத்தனை பேர் சொத்தை சுகத்தை இழந்து, அது ஒரு புதிய சுதந்திரத்திற்கான போராட்டத்தை விட கூர்மையானது. திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவில் ஒரு பிராந்திய கட்சி ஆளுகிற காங்கிரஸ் பேரியக்கத்தை தகர்த்தெறிந்து விட்டு ஒரு அறிவு கருத்தியலை, சமத்துவ கருத்தியலை, பகுத்தறிவு கருத்துக்களை, பெண்ணடிமை கருத்துக்களை சமூகத்துக்குள் வீரியமாக பாய்ச்சிய மகத்தான தத்துவ இயக்கம் திமுக. அதனுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அதுதான் நீங்க ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 47 ஆண்டு கால பயணத்தினுடைய உச்சம்தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனா விஜய்க்கு அந்த எந்த வரலாறும் இல்லை. நீங்க விஜய் வந்து நம்ம வந்து ஒரு தனி மனிதனா நம்ம விஜயை நம்ம எந்த விமர்சனமும் செய்யல. ஒரு கட்சியினுடைய தலைவராக தன்னை தகவமைத்துக் கொண்டு அறிவித்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர். இதற்கு முன்பு அவர் எந்த அரசியல் கட்சியில உறுப்பினராக இருந்தாருங்கிறது கூட தெரியாது. ஆனா புரட்சி தலைவரை சொல்லுகிறார், பேரறிஞர் அண்ணாவை சொல்லுகிறார். பேரறிஞர் அண்ணாவின் வரலாறும் புரட்சி தலைவருடைய வரலாறையும் எங்க மணிக்கு தெரியும். உங்க விஜய் படிக்க சொல்லுங்க. எப்பொழுதாவது ஒரு கட்சியில கூட உறுப்பினரே இல்லாத எந்த அரசியல் கட்சியிலும் இணைந்து நேரடியா ஒரு கட்சி இல்ல சார், நேரடியா ஒரு கட்சியில அவர் இருந்திருந்தா அவர் ஏன் சார் இந்த கட்சி ஆரம்பிக்க போறாரு? திரு தனியரசு, முதலமைச்சர் ஆசைதாயா? முதலமைச்சர் அரியணையின் மீது அவர்களுக்கு இருக்கிற தீராத பேராசை இருக்குல்ல, அது வந்து மக்களுக்காக தொண்டு செய்யாமல், மக்களுக்காக எந்த உழைக்காமல், போராடாமல் நேரா சினிமா திரையரங்கத்தில் இருந்து, வெள்ளித்திரையிலிருந்து படக்காட்சி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் சொல்றோம்ல, படப்பிடிப்பு காட்சியகத்திலிருந்து அந்த தளத்திலிருந்து நேரா நீங்க மாணவர்களை அப்பாவி இளைஞர்களை, மாணவர்களை இந்த திரையில் தெரிவதெல்லாம் உண்மை என்று நம்புகிற இந்த தமிழர்களை ஏமாற்றி மோசடி செய்து இந்த முதலமைச்சர் அரியணை நோக்கி நகர்கிறார் விஜய் என்பதனாலதான் நமக்கு அவர் மேல
விமர்சனம் இல்ல இருக்கு. சார், 18 தமிழ்நாட்டு வயசை மக்கள் கடந்தவங்க தான் செய்தி ஓட்டு போட ஏமாற்றி போறாங்க. கொண்டிருக்கீங்க தமிழ்நாட்டை. 18 வயசை கடந்தவங்க தான் ஓட்டு போட போறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை அனுமதிக்காதீங்க. இல்ல, நெறியாளர் ஒரே அவர்களே. நிமிஷம் மணி என்ன பேசுறேன். மோசடின்றாரு, ஏமாற்றுன்றாரு. மணி ஒரு நிமிஷம். அது 18 தப்புண்ணே, வயசை தப்புண்ணே, அந்த கடந்தவங்க வார்த்தைலாம் தான் தப்புண்ணே. ஓட்டு போட போறாங்க. அப்பேற்பட்டவர்கள் எதையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஜனநாயகம், நம்முடைய அரசியலமைப்பு அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்திருக்கு. அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லையா, அவங்க அந்த திரைப்படத்துல வருவதை நம்புறாங்கல்ல. இப்ப திரைப்படத்துல இவர் ஒரு சார், 100 அப்ப பேரை அதே அடிச்ச குற்றச்சாட்டு மாதிரி திமுக மேல அதிமுக சொல்லுது சார். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லுது சார். அதை ஏத்துக்குவீங்களா? ஐயா, ஜனநாயகத்துல நம்ம ஏற்கிறோம்ல. ஜனநாயகத்துல இப்ப நம்ம விஜய் இருக்காரு அல்லது அதிமுக இருக்குது, திமுக எந்த கட்சி வேணாலும் விமர்சனம் வைப்பதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை, கருத்துரிமை. அதை நான் மறுக்கவே இல்லை நான். ஆனா இப்ப விஜய் ஒரே நேரத்துல திமுகவை கடுமையாக எதிர்க்கிற எங்கள் அயோலமணியோ அல்லது விஜயோ தமிழக வெற்றி கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தோ பாஜக குறித்தோ அல்லது வேறு எந்த கருத்தியல் குறித்தோ எந்த வாயும் திறக்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று, பாஜகவின் மோடி அமித்ஷாவுடைய இலக்கு இந்தியாவில் திராவிட கருத்தியலை சிதைக்கணும், அதனுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை தவிர பாஜகவுக்கு வேறு எந்த செயல் திட்டமும் இல்லை. அந்த செயல் திட்டத்திற்கு துணையாக தமிழக வெற்றி கழகத்தை, விஜயை பாஜக பின்னால் இருந்து ஊக்குவித்து களத்தில் நிறுத்தி இருக்கிறது. அதற்கு எங்க மணியை போன்றவர்களே போய் இரையாக இருந்தால் இன்னும் பெரிய வேதனை. ஆகவே இவர் களத்தில் திமுகவை விட நீங்க கூர்மையா பாஜகவை எதிர்த்து களத்தில் நின்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. விஜய் திமுகவை எதிர்க்கிறது தான் பிரச்சனையா? அல்லையா, திமுகவை எதற்காக எதிர்க்கிறேன்னு எங்க விஜய் சொல்லியிருக்காரா? ஊழல் என்கின்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை, குடும்ப அரசியல் ஆட்சித்துறை தலைவர், முதல் அமைச்சரை எந்த இடத்திலாவது எங்க விஜய் முதலமைச்சர் தளபதியை மு.க. ஸ்டாலின் அவர்களை எந்த குறை சொல்லியிருக்காரு? இப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4 ஆண்டு ஆகுது இல்ல அவர் பொறுப்புக்கு வந்து, ஒரே ஒரு சம்பவத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக, விதிக்கு புறம்பாக, தனித்த ஆதாயத்திற்காக தன்னுடைய அரசியல் இயந்திரத்தை செலுத்தினார் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பளுக்கு இல்லாத உயிர் போகிற வரைக்கும் நாட்டு நாட்களை கடந்து பரந்தூர் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்ததா இந்த அரசாங்கம்? முதலமைச்சர் சென்று பார்த்தாரா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதானே? தனியார் ஒரு ஒத்த சீட்டுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க? 24 காவல் மரணங்கள் நடந்திருக்கு, அது குறித்து பேசுங்க. 19க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, அது குறித்து பேசுங்க. கூட்டணி கட்சிகள் சிறப்பு சட்டம் வேண்டும், தனி சட்டம் வேண்டும் என்று கேட்கிறாங்களே, அது குறித்து பேசுங்க. ஓகே மணி, இல்லையா நீங்க மணியா நீங்க கோரிக்கை வைங்க. நான் இப்ப நீங்க அஜித் குமார் மரணத்துக்கு போராடுற நீங்க வச்சீங்களா கோரிக்கை? அஜித் குமார் சொல்லுங்க, முதலமைச்சரை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா வாங்க ஐயா பரவாயில்ல சொல்லுங்க, வேங்க வயல் மக்களை பார்க்க முடிச்சிட்டோம், நமக்கு நேரம் குறைவா இருக்கு, ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்ல மணி, நீங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் எல்லா விமர்சனங்களையும் நீங்க தேர்தல் பரப்புரையில பாஜக, அதிமுக, பிரதான எல்லா கட்சியும் நீங்க கண்டிச்சீங்களா? அண்ணன் தனியரசு அவர்களே நீங்க கண்டிச்சீங்களா? நிர்வாகத்தில் அதிகாரிகள் செய்கிற குறைகளை தனியரசு நாளெல்லாம் கண்டிச்சுட்டு இருக்க முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறோம். நான் சொல்றது, முதலமைச்சர் எந்த இடத்திலாவது அத்துமீறலை ஆதரித்திருக்கிறாரா? நீங்க காவல்துறை மரணத்தில் அஜித் குமார் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. நீங்க எந்த இடத்துல யாரையாவது குற்றவாளிகளை முதலமைச்சர் காப்பாற்றி இருக்கிறாரா? திமுக காப்பாற்றி இருக்கிறதா? திமுக அமைச்சர்களாவே இருந்தாலுமே கட்சி விட்டு நீக்கி நடவடிக்கை எடுக்கிறாரு. பாவம், அவரை போய் இப்படி நம்ம கடுமையா அவதூறுகளை பரப்புறது அரசியல் நாகரிகம் இல்லாம இருக்குங்கிறதுனாலதான் நம்ம அதை கண்டிக்கிறோம். கேட்போம். நான் திரு காமிஸ்ட செலக்டிவா எதிர்க்கிறாங்க, அதிமுகவை நேரடியா எதிர்க்கல. இதுவரை அதிமுக அறிக்கையில் ஒரு முறை வந்தது. திமுகவை எதிர்க்கிற அளவுக்கோ பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கோ அதிமுகவை எதிர்க்காதனுடைய நோக்கம் என்னன்றதையும் கேள்வி எழுப்பும். இல்லை, இப்போ அதுதான் இப்போ தனியரசனை வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ 2 பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை சார். இப்போ இவரோட கேள்விக்கு வரேன். இப்போ இவருக்கு இது முக்கியம், ஏன்னா எங்களோட இது வந்து இது எதிர்த்து நிற்கிறது வந்து திமுக தான். ஸோ அதுக்கு இவரோட இதுக்கு வரேன். இவர் வந்து முதல்ல எடுக்கும்போது ஒவைசியா பற்றி சொன்னார். அந்த மாதிரி ஒரு பி டீம் ஆகியும் கொண்டு வராங்க, இதில் நடந்துச்சு பீகார்லையும் உத்தரப்பிரதேஷ், பீகாரில் கொண்டு வந்தது ஜெயிக்க வைக்கிறதுக்காகன்ட்டுன்னு. அது வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பண்ணது பாஜக, சரிங்களா? இங்கே வந்து பாஜகவால் என்ன பண்ணாலும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி விஜயை கொண்டு வரணுன்ற அவசியம், விஜய் நான் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த கேட்டகரியே தப்பாக இல்லை. அதில் திமுக போற ஓட்டை விஜய் வாங்கிட்டாருன்னா
சார் அதுதான் சொல்ல வரல. அந்த இடத்துல பாஜகவே தான் ஜெயிப்பதுக்காக தான் செய்யுமே தவிர நீங்க பாஜக எங்க இருக்கு? சார் அதான் சொல்ல வரேன். இருங்க, அது இப்போ நீங்க டைரக்டா பி டீம் சொல்றீங்க இல்லையா, அந்த பி டீமுக்கான கேள்வி தான் எடுத்து வைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ விஜயண்ணா பி டீமா இருக்காரு வச்சுக்கோங்க. இப்போ விஜயண்ணா பாஜகவோட பி டீமா இருக்காங்கன்னா அப்ப விஜயண்ணாவே ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிமுக ஒரு கூட்டணி போட்டுருந்தா வச்சுக்கீங்களேன், ஆப்வியஸ்லி 100% ஸ்வீப் போயிட்டே இருக்கு. அதிமுக இருங்க சார், அவங்க ரெடியா இருக்காங்களே சார். ஏன் சார் நீங்க சரி அது விட்டுருவோம் சார். இப்போ இந்த விஷயத்துக்கு வர முக்கியமான இது கேட்டா ஏதாவது ஒண்ணுத்துக்காக போராடினாரா? நீட் இவர் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறது தான் திமுக. திமுகவோட நீட்டுக்கான டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறது திமுக. முடிச்சிடறேன் சார். நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. கரெக்ட். 338 தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா திமுகவோடது? 7.5% உள் ஒதுக்கீடை 10% நாங்கள் வந்து உயர்த்துவோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பேச விடுங்க சார். அவங்க சொன்னதுக்கு நான் சொல்லணும் இல்லையா? சோ என்ன ஸ்டாண்ட் திமுக தெரியணும்ல. அப்ப 10%க்கு நீங்க இதுக்கு ஒன்றும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போக வேணாம். வெறும்னா உங்களோட இதுல வந்து சட்டசபையில நீங்க தீர்மானம் நிறைவேற்றினாலே போதும், எல்லாரும் ஒத்துப்பாங்க. அந்த 2.5% அவர்கள் நிறைவேற்றிருந்தாங்கன்னா, உண்மையாகவே நீட்டை எதிர்க்கிறவங்களா இருந்தாங்கன்னா நிறைவேற்றிருந்தாங்கன்னா 2.5% ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 13,800 மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்ப 2.5% போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 325 பேர். 325 பேர் 5 வருஷம் போட்டா 1725 ஏழை நீங்க சொல்ற அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவர் அழைப்பாங்க. அப்ப உங்க என்ன உண்மையிலே நீட் எதிர்க்கிறதா? இந்த இடத்துல வந்து உங்க வியாபாரம் தான் நிக்குது நான் சொல்லுவேன். அப்ப நீங்க இதை எடுத்துக்கலாமே. இந்த ஸ்டாண்ட் என்ன மாதிரி ஸ்டாண்டு? இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதிக்கும் நாங்கள் எடுத்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டாண்ட் என்ன தெரியுமில்ல, ஓப்பனா சொல்லணும்னா யாராவது இவங்களை எதிர்த்தாங்க அவங்களை பி டீம் சொல்லி மக்கள் கிட்ட ஒரு பூசி முழுகணும். இப்ப இன்னொன்னு நீங்க கேட்டீங்களா 67க்கும் 77க்கும் உள்ள வித்தியாசம் முடிச்சிடறேன். 77ல திமுக ஆட்சியில இருக்கு, காங்கிரஸ் பலவீனமாக இருந்தது. அப்ப மூணாவது அணியாக சொல்லப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அதே நிலைமை தான் சுத்தி காட்டுறார் விஜயண்ணா. 26ல அதே திமுக ஆட்சியில இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்கிறது. மக்கள் மாற்றம் என்று விரும்புவது போல் அதற்கு ஆப்வியஸா ஆப்ஷனாக கண்டிப்பாக இதுக்கு மாற்றம் வந்து தாவேக தான் இருக்கும் என்பதை உணர்வார்கள் தான் அவர் 77 பர்டிகுலரா சுத்தி காட்டுறார். ஒரே ஒரு வரியில முடிச்சுக்கிறேன். எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, பிஜேபியோட பி டீம்னு சொல்றதுக்கானது. நீங்க கேஜி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் யாருன்னா அவர் தான் இவருக்கு மேல இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடத்தின ஒரு அதிகாரி. இல்ல அவர் போவதற்கான அவர் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்து ஒன்றிய அரசின் கைக்கூலியாக அவர் அனுப்பப்பட்டு அவர்தான் அந்த கட்சியை நிர்வகிக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அவர் ஆபீசரா இருந்து டாக்குமெண்ட் சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதை இல்லன்னு மறுக்க முடியுமா? அப்படி அவர்களால் இயக்கப்படுகின்றதுதான் இந்த டிவிகேங்கிறது நிதர்சனமான உண்மை. தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசோட சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? யார் வழி அப்ப 4 எம்எல்ஏக்கள் இவர்கள் தான் முதல்ல உள்ள கொண்டு வந்ததே பாஜகவை உள்ள. தெளிவா அப்ப அதெல்லாம் எடுத்துக்கோமா? அந்த அந்த ஆப்பா இருந்தாலும் சரி, அந்த கட்சி நடத்துறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பாஜக தாங்க. தெல்ல தெளிவா சமூக நீதி பாதையில், சமத்துவ பாதையில் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டின் வழியில், அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டின் வழியில் சர்வதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை எங்களுடைய கொள்கை தலைவர்களின் வழி நின்று வீழ்த்தி 2026 மக்களாட்சியை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார். தனியரசு பொதுவா இப்படி நடிகர்களை நாடாள தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்பி ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இது போன்று முதலமைச்சர் அரியணை நோக்கி ஆசைப்படுகிறவர்களை தமிழ்நாட்டு மக்கள் புதிய நவீன அரசியல் சமூகம் கட்டாயமாக ஒரு தத்துவ அரசியலை, தத்துவ ஆட்சியாளர்களைத்தான் மீண்டும் முதலமைச்சர் அரியணைக்கு கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன். வரலாறு மீண்டும் படைக்கப்படும். அது 77ல நடந்தது போல் 26ல் நிச்சயமாக விஜயண்ணா அந்த மாற்றத்தை உருவாக்கி ஒரு தீர்வு அரசியலே கொண்டு வர. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு போட்டியா, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றத உறுப்பினர் சேர்க்கை என்ன சொல்ல போகிறது, இவர்கள் வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன சொல்ல போகுதுன்றத களத்தில் பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.